வெல்கம் டு NRF சேனல். NRF சேனல் vlog எது வேணாலும் சொல்லிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. vlog சேனல், ஆமா vlog தான்ல, vlog அது ஒரு சேனல் தானே. சரி வாயில அடிச்சுக்கிறேன். சரி ஆபீஸ் டு சரி ஏதோ ஒண்ணு ரொம்ப ஓட்டாதண்ணா அடிச்சு மூஞ்சா உடச்சிடும் யாருக்கிட்ட. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. எங்க போறோம் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க? என்ன வேற? அதாவது இது வந்து டவுன் மார்க்கெட், எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்ல, சுத்தி வந்து செம்ம வெயில், அடிச்சு விரட்டிட்டாங்க. எங்க போனாலும் அடிச்சு விரட்டது இல்ல. ரொம்ப ஓபன் பண்ணிட்டோமோ, ரொம்ப கேவலப்படுத்தாத. அதாவது ரொம்ப வெயில் அடிக்கா, அதாவது ஒதுங்கமான இடத்துல வந்து வீடியோ எடுத்தா கரெக்டா இருக்கும். கொஞ்சம் லேட்டு இந்த பழைய இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது இங்க இருந்து வீடியோ எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் நாங்க இந்த இடத்துல இருக்கோம். அடிக்கடி நாங்க ஷூட்டிங் வர இடமும் இதுதான். ஆமா, அடிக்கடி இந்த ஷார்ட் பிலிம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கும் வரதுக்கு இந்த இடம் இதுதான். இப்போ நம்ம வந்து vlogல நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா, திருநெல்வேலினாலே ஃபேமஸ்னா என்னது? திருநெல்வேலின்னு சொன்னாலே என்னது? நெல்லையை காக்கும் நெல்லையப்பர் தான். அதோட தேரோட்டம் வருது. அல்வா. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்னு இருந்தேன்னா, திருநெல்வேலி ஃபேமஸ் என்னது, திருநெல்வேலினாலே என்ன வரும், சரி அல்வான்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். தேரோட்டம் முடிஞ்சது. அது வந்து சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சுப்பா. தேரோட்டம் சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டல, தேரோட்டம் தான். ரீல்ஸ் பத்தல போட்டு தாக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு டீடைல் மாதிரி போகணும்னு நினைச்சேன். தேரோட்டம் முடிஞ்சது, அவ்வளவுதான். நேரா சுத்தி வளைச்சா போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டா போய் அடிச்சாதான் அந்த வண்டி சூப்பரா இருக்கும். நல்லா இருக்காது தலைவர். சேட்டா போய் கொகைக்குள்ளேயே போற. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேரோட்டம் பார்க்க போறோம். அதாவது தேரோட்டம் ஆரம்பிக்கல, 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 8 வந்து தேரோட்டம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில போய் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம நம்மளோட திருநெல்வேலி பத்தின ஆமா, நான் இன்னைக்கு வந்து 4வது நாள். அதாவது ஆல்ரெடி வந்து கொடியெல்லாம் ஏறிடுச்சு. இன்னைக்கு 4வது நாள். இது இவ்வளவு நாள் எடுக்க முடியல, சரி இன்னைக்காவது எடுத்துருவோம் சொல்லிட்டு இன்னைக்கு எடுக்கும். அதாவது போய் நாங்க வந்து தேரை பார்க்க போறோம், சாமியை கும்பிட போறோம். நம்ம ஊரோட பெருமை எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து நாங்க ஷேர் பண்ண போறோம். என்ன ஹிஸ்டரி, எப்படி இங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு, அதாவது சொன்னா ஏசியாவிலே மிகப்பெரிய எடை கொண்ட தேர் அப்படின்னு சொன்னா நெல்லை தேர் அப்படின்னு சொல்றாங்க. அது 3வது தேராவும் வேற இருக்கு. அதனால ஃபுல்லா நம்ம எல்லாபடியும் அந்த வீடியோல இன்னும் வீடியோ கூட போல, தேரே காட்டவே இல்லை. 1.5 டன் சொல்லியாச்சு. எனக்கு வந்து ஏசியாலேயே எனக்கு வந்து அந்த என்ஜாய்மெண்ட் தாங்க முடியலப்பா. தேரோட்டம் வந்தாலே அதான் சாட் ஜிபிடில போட்டு பார்த்துட்டு வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்திருக்கான். கையில வேற ஒரு பேப்பர் வச்சிருப்பான், பாக்கெட்ல ஒரு பிட்டு பேப்பர் வச்சிருப்பான். இப்ப நான் எக்ஸாம்ல பிட்டு பேப்பர் எடுத்துட்டு போவேன். நீ எட்டு போவ தலை, நீ இன்னைக்கு தான் காலேஜ்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்க. நீ சொல்ல. ஆமா, இவனுங்களாம் 2 பேரும் காலேஜ் லீவ் போட்டாங்க. நான் மட்டும் காலேஜ் போயிட்டு இப்பதான் வந்திருக்கேன். ஏமாத்திட்டான். ஆமா, ஏமாத்திட்டேன். அது இன்னைக்கு ஒரு சம்பவம் ஆயிட்டுப்பா. அது எனக்கும் இல்ல. ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க டீம்ல வந்து 2 பேர் தான் இருக்கும். இன்னும் ஒருத்தனை எங்க நீங்க கேப்பீங்க. ஆமா, அவன் தான் கேமராமேன். அவன் தான் இருக்கான். ஏன்னா ஒருத்தனை காணும், அவன் எங்க போனாம்னு தெரியல. எங்க கேமராமேன் ஒரு சின்ன வேலைனால அவர் போயிட்டாரு. வேலை ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால எதுக்கு இந்த நாய் தான் இருக்கான, இவனை தூக்கி கேமராமேனை போட்டோம்னு சொல்லிட்டு அவனே ஒரு கேமராமேன் போட்டோம். வருவான், அவன் இல்லாம எப்படி, அவனுக்கு தான் அவன் தான் நெல்லு குட்டிட்டு, அவன் இல்லாம காமெடி எப்படி இருக்கும்? நெல்லை குட்டிட்டு பேரு தான் வச்சிருக்கான். மண்டியில மசாலாவும் கிடையாது, முடியும் கிடையாது. சரி, அவனும் வருவான். இப்ப கோயிலுக்கு போகுமா, நேரம் ஆயிட்டலாம். இப்போ நம்ம தேர் பார்க்க வந்திருக்கோம். உள்ள எல்லாம் போய் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. இன்னும் நாங்கள் திருப்பி வந்து கோயிலுக்கு போனோம். ஏன்னா வந்து நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் கும்பிடவே இல்லை, சாமி பார்க்கவே இல்லை. நாங்கள் டக்குன்னு வெளியே வந்துட்டோம். ஏன்னா வந்து நட சாத்துற டைம் ஆயிடுச்சு. அதனால் உள்ளே போயிட்டு நாங்கள் ஒரு சில சாமியை மட்டும் பார்த்துட்டு இப்போ வெளியே வந்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேரோட்ட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஜூலை 8 வந்து பார்த்தீங்கன்னா தேரோட்டம் நடக்கு. அதுக்கான வந்து வேலை வந்து சிறப்பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷம் தேரோட்டமும் சிறப்பாட்டு நடக்கும். நிறைய கோடியான அதாவது கோடிக்கணக்கான மக்கள் வந்து வருவாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நிறைய பேர் வந்து நெல்லைப்பிரதத்தை தரிசனம் பண்ணிட்டு அது போவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வந்து வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தம்பி இங்க வீடியோ ஸ்டார்ட் ஆயிட்டு எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஆமா, அதோட இங்க வேலை நடந்துட்டு இருக்கனால சவுண்ட் வந்து அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் மைக் வந்து கிட்ட வச்சு பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னதுன்னா, நம்ம திருநெல்வேலி பத்தியும், அதாவது இந்த திருநெல்வேலி பேர் எப்படி வந்தது, அப்புறம் நம்ம நெல்லைப்பர் கோவில் பத்தி, அப்புறம் இந்த தேரை பத்தி இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம முகேஷ் வந்து அதை சொல்லுவோம். அதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு, சாட் ஜிபிடி இல்ல
அதாவது அவன் வந்து விசாரிச்சுட்டு வந்திருக்கான். அந்த கூகுள்ல எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்க ஒரு கல்வெட்டை ரீட் பண்ணிட்டோம். கல்வெட்டுல ரீட் பண்ணியா? சரி, ஏதோ ஹிஸ்டாரிக்கலா தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. அதாவது அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வந்து சொல்லியிருக்கான். இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி பத்தியான சிறப்பு அம்சங்கள், அந்த தேரை பத்தின சிறப்பு அம்சங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகேஷ் வந்து சொல்லுவான். திருநெல்வேலி வந்து முன்னாடி வந்து என்ன பேர், வேணுவனம்னு ஒரு பேர் இருந்தது. வேணுவனம்னு ஒரு பேர் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு பால்காரரை வந்து இங்க வந்து ஒரு இது ஊருக்கு வந்து இது போடுற மாதிரி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கல் வந்து தடிக்க ஒரு விட்டுருக்கு. அவர் கொண்டு போகும்போது அந்த கல் எப்படியாட்டும் ஒரு விதி மாதிரி அவர் வந்து தட்டி விட்டுட்டே அவர் இது பண்ணியிருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து இந்த ஊர் மன்னர்கிட்ட சொல்லி அந்த கல்லை வந்து எடுக்க வந்திருக்காங்க. அந்த கல்லை வந்து ஒரு வெட்டும் போது அந்த ஒரு கசிவு மாதிரி வந்திருக்கு. அது வந்து அதுக்கப்புறம் மக்கள்லாம் பார்த்து அச்சமாயி அதை தோண்டி எடுக்கும்போது ஒரு சிவலிங்கமாக வந்திருக்கு. அந்த சிவலிங்கம் தான் இப்போ நெல்லையப்பர் கோயிலில் நெல்லையப்பராக இருக்காரு. அது போக என்னன்னா, இந்த கோயிலில் உள்ள தேர் வந்து 450 டன்னு, 45,000 கிலோ அதோட வெயிட். மொத்தம் 13 அடியாக இருந்தது. அந்த காலத்தில் இருக்கும்போது 13 அடியில் இருந்தது உயரம். இப்போ நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறனால 9 கிலோவா 9 அடியாக குறைச்சிட்டாங்க. அது போக என்னன்னா, இதோட எப்படி சொல்ல, இதோட உயர்வு சொன்ன மாதிரி 13,000 வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த கோயில் வந்து நவம்பர் 2009 நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு வந்து இந்த கோயில் வந்து முதல் தடவை தங்கத்தேர் இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லணும்னா, இதில் நிறைய இது இருக்குது. இந்த கோயிலில் வந்து அந்த சத்தம் கொடுக்குற தூண்கள் அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஒரு நிறைய என்ன சொல்கிறேன்னு தெரியல, விலை மதிப்புற நிறைய இது இருக்குது. ஒரு ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து மேலோட்டமாக தான் தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய உள்ளே போனோம்னா நிறைய புரிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுலேயும் ஏதாவது தப்பாக சொல்லணும், அதையும் நீங்கள் சரி பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், உள்ளக்க வந்து நிறைய வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது இந்த தூணை தட்டினா சத்தம் வரும் அது சொன்னேன்ல. அப்புறம் வந்து இந்த ஒரு சில யூடியூப்ல நான் பார்த்துருக்கேன். ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில் ஒரு தரையில் வந்து 4 இந்த விரல் போடுற அளவுக்கு ஒரு ஓட்டை இருக்கும். அதில் வச்சுட்டு இப்படி நம்ம சைடாப்பில் நம்ம எட்டி பார்த்தோன்னா அந்த சாமி வந்து இருப்பாராமா. அதாவது பெருமாள் இருப்பாராம். அந்த தரிசனம் வந்து இருக்குமா. அந்த மாதிரி வந்து சில வந்து அதிசயங்கள்லாம் நம்ம திருநெல்வேலி கோயிலில் பார்க்கலாம், நெல்லையப்பர் கோயிலில் பார்க்கலாம். அது வந்து நிறைய இருக்கு. ஒரு நடராஜர் வந்து ஒரு திண்டு மாதிரி ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல வந்து உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா, நல்லா தியானம் பண்ணீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு வந்து இந்த ஊர் மக்களோட ஐதீகம். ஆமாம். இப்போ வந்து நமக்கு இருக்கிற கொஞ்சோண்டு டைம் தான். அந்த கொஞ்சோண்டு டைம்ல வந்து என்னால் பேச முடியாம பேசிடணும். ஏன்னா இந்த தேரோட்ட வேலை வந்து நல்லா நடந்துட்டு இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருப்பீங்க. நாங்க தான் வந்துருக்கீங்க. ஆமா, அது இருப்பு அப்படியே இழுக்கு எங்களை அப்படியே உள்ள என்ன வந்து நாங்க இது வந்து ரொம்ப ஆசையா வந்து இந்த தேரோட்டம் இதெல்லாம் ஆசையா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அங்கே குறிப்பிட்ட டைம்ல தான் நாங்கள் பேச முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பைக் நிப்பாட்டுற இடம். அதுக்கப்புறம் வந்து பைக்லாம் நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்களால் பேச முடியாது. சரி, நம்ம தேரோட்டத்தோட அதாவது தேர் இருக்குல்ல, தேர் வந்து மொத்தம் எத்தனை டன்னு? 450 டன்னு. 450 டன். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை அடுக்குகள் இருந்தது? 13 அடுக்குகள் இருந்தது. அதுக்கப்புறம் அது 9 அடுக்குகளா மாட்டாங்க. அதான் 13 அடி வந்து இப்போ 9 அடியா மாத்திட்டாங்க. ஆமா, அதாவது நான் ஒரு கரெக்டா சொல்ல போனா நான் 7th படிக்கும் போது நினைக்கும் 7th படிக்கும் போது இல்ல நான் ஒரு தடவை 7th படிக்கும் போது 5th 4th இவர் 7th படிக்கும் போது கரெக்டா இருக்கும். ஆமா, நான் 7th படிக்கும் போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹைட்டா இருந்தது. அந்த ஹைட்டா இருக்கும் போது ரோட்ல நடந்து போக முடியும் போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருந்ததுல, அதெல்லாம் வந்து பயங்கரமா தட்டுற மாதிரி ஆட்டி, அதனால நிறைய விபத்தெல்லாம் நடந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து அந்த நடக்கக்கூடாதனால குறைச்சி வச்சிருக்காங்க. அது மாதிரி போன வருஷம் தேரோட்டத்துக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2-3 பிரச்சனைகள்லாம் வந்தது. இந்த இழுக்கும் போது தடி அவுறதும் வடம் அவுறது, இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே நடக்காம பக்காவா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்ம ஜூலை 8ஆம் தேதி நீங்க பாருங்க, ஜூலை 8ஆம் தேதி சிறப்பான வந்து விளாக் இருக்கு. நீங்க அன்னைக்கு பாருங்க. அன்னைக்கெல்லாம் விளாக் எடுக்க முடியுமாங்கிறதே ஒரு டவுட் தான். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுக்க வைப்போம். ஏன்னா கூட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாங்கள் வீடியோஸ் எப்பயும் நம்ம போட்டிருப்போம் இன்ஸ்டாகிராமில். அதோட டபுள் மடங்கு கூட்டம் ஏறும் அப்படின்னு எங்களுக்கு எதிர்பார்ப்பு இந்த வருஷம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு இது பண்ணுவோம். ஏன்னா இது வரைக்கும் நடந்த தேரோட்டத்தோட இந்த வருஷம் தேரோட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏன்னா தேரோட்டம் நடக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அதிகமான எதிர்பார்ப்போட இருந்திருக்காங்க நம்ம திருநெல்வேலி மக்கள். அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் தேரோட்டம் சிறப்பாக அமையணும்னு நினைக்கிறேன். அதுதான் திருநெல்வேலி மட்டும் இல்லை, வெளியூர்ல இருந்து கூட இந்த ஊருக்கு வந்து இந்த தேரை பார்க்கறதுக்காக வருவாங்க. அதனால வந்து இது வந்து ஒரு நம்ப முடியாத விஷயம். திருநெல்வேலியில இருந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அது சாமி மூலயமா ஒரு இதாகுதுன்னா அது இன்னும் பெரிய விஷயம் தான். அதனால நிறைய அதிசயங்கள் கொண்ட இதா இருக்கு. ஆமா ஆமா, நெல்லையை காக்கும் நெல்லையப்பர்னா சும்மாவா என்ன?
சரி, இந்த வீடியோவில் என்ன ராசு வர முடியலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் குட்டி டிராகனு. ஏன்னா அவன் கேமராமேன் இல்லாத ஒரே காரணத்தினால அவனை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்து நாங்கள் 2 பேரும் கரெக்டாக இருக்கிறதுனால அவனை நாங்கள் வச்சிருக்கோம். இந்த வீடியோவில் அவன் வந்து வருவானான்னு கூட தெரியல. இப்போ நாங்கள் அடுத்து திருப்பி நம்ம கோயிலுக்கு போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோயில் நட ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து வீடியோ வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட். அதாவது இந்த வீடியோ கண்டினியூ ஆகாம டவுட். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த 8 நாள் கொடியேற்றதுக்கு அப்புறம் ஒரு 8 நாள் வந்து ஒரு சப்பரங்கள் எத்தனை ஒரு விதி விழா மாதிரி வருவாங்க. அதாவது இப்ப 10 நாள் திருவிழா. இப்போ எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து இந்த கோவில் திருவிழா நடக்கும்போது ஒரு தேரோட நடக்கும்போது ஒரு 3 மடங்கு இருக்குத மாதிரி இன்னைக்கு நைட்டு 1 மடங்கு மாதிரி அப்படியே ஒரு இன்னைக்கும் கூட்டம் வந்துடும். ரொம்ப கூட்டம் இருக்கும் நைட்டு போல. அதனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எப்பவுமே நைட்டு கூட்டம் இருக்க தான் செய்யும். அதனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் கன்ஃபார்ம் நாங்கள் சொல்ல இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எடுத்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வருவோம். மீண்டும் சந்திப்போம். பாய். மீண்டும் சந்திப்போம் இல்லை. இப்போ நாங்கள் அடுத்து அல்வா சாப்பிட போகிறோம். அல்வா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாய். ஓ அல்வா வேற இருக்குண்ணே. இது போக இன்னொன்று கூத்து ஒரு நண்பர் இதாகிடுச்சு நண்பர்களே. என்னன்னா வீடியோ எடுக்க போகணும்னு சொன்னார்ல, அதுக்கு என்ன நடந்ததுன்னு அந்த ஃப்ளாஷ்பேக் வீடியோ எடிட்டர் போடுவார். நீங்கள் பார்த்துக்கோங்க. போய் சோறு சாப்பிடுதாங்க. இல்லை என்ன நீலாம் மனுஷனா தலைவரா? நீ பசிக்கும்னா சாமி முக்கியமாக இங்கே இருக்கு. இப்போ நான் உள்ளே போயிட்டு அவசரமாக வந்துட்டோம். பொறுமையாக உட்காந்து இது பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிறோம் உள்ள போகிறோம். நடை எடுப்பாங்கன்னு அவசரமாக ஓடி கடைசியில் எதுவும் அரைகுறையாக பார்த்துட்டு வந்துட்டோம். சரி, இப்போ நம்ம திருப்பி நாங்கள் உள்ள போவோம். திருப்பி நாங்கள் கோயிலில் போய் போவோம். சரியா? போட்டு சாமியை பாட்டு திரும்பி வரோம்பா. அதுக்கப்புறம் திருநெல்வேலி அல்வா ஆகிறோம்.